கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். என்னாகமும் 23வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆமே ஸ்தோத்திரம், யாக்கோபு ஆமே இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடியதான யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரவாதம் என்று சொல்லும்போது பழைய ஏற்பாட்டிலே கூட நாம் பார்க்கிறோம், மந்திரவாதிகள் எகிப்திலே ஜனங்களை தங்கள் வசப்படுத்தி இருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் நாட்களிலே கூட இந்த குறி சொல்லுகிறவர்கள் மந்திரவாதிகள் கூட ஜனங்களை தன் வசப்படுத்தி இருந்தார்கள். இவர்கள் கர்த்தருக்கு விரோதமானவர்கள், கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமானவர்கள், கர்த்தருடைய கிரியைகளுக்கு விரோதமாய் தங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள். மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், அது தேவனால் உடைய ஆவி அல்ல, அது பிசாசுடைய ஆவியாயிருந்து ஜனங்களுக்குள்ளே கலக்கத்தையும் வேதனையையும் கொண்டு வருவதற்காய் தங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறான், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. இவைகள் ஒன்றும் ஒரு தேவ பிள்ளையை அணுக முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இந்த மந்திரவாதிகளிடத்தில் இருக்கிற கிரியைகளை பார்க்கலும், இந்த குறி சொல்லுகிறவரிடத்தில் இருக்கிற கிரியைகளை பார்க்கலும் நம்முடைய தேவன் பெரியவர். இந்த கிரியைகளை எல்லாம் அடக்குவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆமே ஸ்தோத்திர. மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தைகளினாலும் தங்கள் குறி சொல்லுகிறதுனாலும் தெய்வ பிள்ளைகளுக்கு பயத்தை உண்டாக்குறதற்கும் தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு உண்டாக்க நினைக்கும் போது கர்த்தரோ நமக்கு ஆதரவா இருந்து இப்படிப்பட்ட சகல வல்லமைகளையும் கீழடக்குகிறார். பூமியிலே எல்லா வல்லமைகளையும் பாதாளத்திலும் சகல வல்லமைகளையும் கீழடக்குவதற்கு அவர் வல்லமை பொருந்தியவராய் இருக்கிறபடியால் ஆமீன். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் பயப்பட தேவையில்லை. நமக்கு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் ஒன்று நம்மை ஜெயிப்பதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுவாங்க. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திரவாதங்கள், குறி சொல்லுகிற இப்படிப்பட்ட வல்லமைகளை கீழடக்கிற வல்லமை உடையவரே நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களிலும் மந்திரவாதத்தினாலும் குறி சொல்கிறதுனாலும் ஆமீன் தெய்வ பிள்ளைகளுக்கு பயத்தை உண்டாக்கும்படியாய் பயத்தை விதைத்து கிரியை செய்து கொண்டிருக்கிற கிரியைகளை வானத்திற்கும் பூமிக்கு அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்க தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, நன்மையான பாதையில் நடத்துங்க, ஒரு குறைவில்லாதபடி கத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.